மாணவர்களை உட்படுத்தி ஆபாச காணொளி மிரட்டல் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தானும் மிரட்டல் மின்னஞ்சலை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். $1,00,000 செலுத்தாவிட்டால் AI அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த ஆபாச வீடியோக்கள் வைரலாக்கப்படும் என அவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்ற மின்னஞ்சல்கள் முன்னதாக பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசி ரஃபிசி ரம்லி, சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்சே, சுங்கை பத்தானி நாடாளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக் ஜோஹாரி, ஹங்துவா ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினர் அடாம் ஆட்லி உள்ளிட்டோரும் பெற்றிருந்தனர். மேலும் சில PKR சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதேபோன்ற மிரட்டல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை மிரட்டும் செயல்களை அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது என்றும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்றும் ஃபாமி உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவங்கள் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் விசாரிக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அவர் கூறினார். பஸ்தி என்றழைக்கப்படும் பாலர் பள்ளிகளின் முக்கிய நோக்கம் மத கல்வியை கற்பிப்பதே என்றாலும் மாணவர்களுக்கு சீனர்களின் மெண்டரின் மற்றும் தமிழ் மொழிகளை அறிமுகப்படுத்தும் யோசனையை பரிசீலிக்க முடியும் என பாஸ் இளைஞர் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த மொழிகள் இறைவன் படைத்தவை, எனவே பல்வேறு இனங்களை அணுகுவதற்கு அவற்றை அறிந்து கொள்வது அவசியம் என அப்பிரிவின் தலைவர் அஃப்னான் அமிமி தாய்ப் அஸ்முனின் வலியுறுத்தியுள்ளார். பஸ்தி பள்ளிகளில் மெண்டரின் பேசும் ஆசிரியர்களும் தமிழ் பேசும் இந்திய மாணவர்களும் உள்ளதால் இது புதிதான விஷயம் அல்ல. இருப்பினும் அடிப்படை முக்கியம் மத கல்வி, அதன் பிறகுதான் பிற மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். பஸ்தி என்பது பூசாட் அசுஹான் துனாஸ் இஸ்லாம் என்பதன் சுருக்கமாகும். இது மாணவர்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையிலான ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியை வழங்குவதற்காக அமைய பெற்ற பாஸ் கட்சிக்கு சொந்தமான பாலர் கல்வி மையங்களின் வலையமைப்பாகும். முன்னதாக DAP கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் அங் தமிழ் சீன மொழிகள் மீது பாஸ் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தார். முதலில் பாஸ்தி பாலர் பள்ளிகளில் மெண்டரின் மற்றும் தமிழை அது கற்பிக்கட்டுமே என சவால் விடுத்திருந்தார். தேசிய கல்விக் கொள்கைக்குள் இவ்விரு மொழிகளையும் சேர்த்து ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் முன்னதாக பரிந்துரைத்திருந்தார். அதற்கு பதிலடியாக லிம் லிப் அங் அவ்வாறு பேசியிருந்தார். ஏயோன் பிக் சுபாங் ஜெயா ஸ்லாங்கோரில் 10 to 14 செப்டம்பர் வரை GM இந்தியன்ஸ் வழங்கும் ஸ்லாங்கோ குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி களை கட்டுறது, ஷாப்பிங் மேளா தொடங்குது. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட் சேல், லட்சக்கணக்கான பொருட்கள். ஃபுட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்திருக்கு. தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள், ஆக்சசரிஸ் முதல் பலகாரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில். ஏயோன் பிக் சுபாங் ஜெயாக்கு வாங்க, தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க. பாட்டிக்சனின் பெயரை மாற்றும் யோசனை அதன் வணிக முத்திரை மதிப்பை குறைத்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என மலேசிய சுற்றுலா சம்மேளனம் எச்சரித்திருக்கிறது. பெயரை மாற்றுவதற்கு பதிலாக அடிப்படை வசதிகள், கலாச்சார மரபு மற்றும் சுற்றுலா வளங்களை மேம்படுத்த வேண்டும் என அந்த சம்மேளனத்தின் தலைவர் ஸ்ரீ கணேஷ் மிச்சல் கூறியிருக்கின்றார். திடீர் பெயர் மாற்றம் என்பது விளம்பர திட்டங்களை சீர்குலைத்து சுற்றுலா பயணிகளை குழப்பத்துக்குள்ளாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இதனால் மீண்டும் மீண்டும் வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கை குறையக்கூடும். தவிர தேவையற்ற சந்தைப்படுத்தல் மற்றும் ரீபிராண்டிங் எனப்படும் மறு தோற்ற செலவுகளும் அதிகரிக்கும் என அவர் கூறினார். காலனித்துவ ஆட்சியின் அடையாளமாக விளங்குவதால் பாட்டிக்சனை பந்தாய் டெர்மாகா என பெயர் மாற்றும் சில அரசு சாரா அமைப்புகளின் கோரிக்கையை நகரி செம்மிலான் மந்திரி பசார் டத்தோசி அமீனுடின் ஹருண் முன்னதாக நிராகரித்தார். அந்த கடற்கரை நகரம் ஏற்கனவே பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது, எனவே மாற்றம் தேவையில்லை என அவர் வலியுறுத்தியிருந்தார்.
கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 இருந்து 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. மாயிகா மகளிர் பிரிவின் மூத்த தலைவிகளின் சேவையும் அர்ப்பணிப்பும் போற்றத்தக்கது என அதன் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டியுள்ளார். கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவியதில் அவர்களின் பங்கு அளப்பரியதாகும். அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கினாலும் அவர்கள் அமைத்துக் கொடுத்த பாதை இன்றைய மகளிர் தலைவிகளுக்கும் பயனுள்ளதாக இருப்பதாக அவர் பாராட்டினார். பினாங்கு, கெடா, பெர்லிஸ் மாநில மாயிகா முன்னாள் மகளிர் தலைவிகள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது விக்னேஸ்வரன் அவ்வாறு சொன்னார். ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அவங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனேன் அப்படின்னு முன்வைத்து கமலா கணபதி அவர்கள் கூட சேர்ந்து கோமலா கிருஷ்ணமூர்த்தி, விக்னேஸ்வரி இவங்க கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை செய்யணும்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையிலே அவங்க இந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு மகளிர் இந்த மாயிக்கா உருவாக்குறது பற்றி பார்த்து பெருமைப்பட்டேன். ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில கூட செய்யணும்னு முன் வராங்க பார்த்தீங்களா. அது என்னைக்குமே மகளிருக்கும் ஒரு தாய், யாரு இந்த தாய் பேரை எடுக்க முடியுமோ அவங்களால தான் செய்ய முடியும். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம இந்த கடமையை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் மகளிர். பினாங்கு செப்ராங் ஜயா தி லைட் ஹோட்டலில் நடைபெற்ற அந்நிகழ்வை மாயிகா மகளிர் முன்னாள் சேவையாளர்கள் செயற்குழு ஏற்பாடு செய்திருந்தது. மாயிகா தற்போது சவால்மிக்க காலகட்டத்தில் இருந்த போதிலும் துவண்டு விடாமல் இதுபோன்ற நிகழ்வை நடத்தி மகளிர் பிரிவை உற்சாகத்தில் வைக்கும் மூத்த தலைவிகளின் எண்ணத்தை விக்னேஸ்வரன் புகழ்ந்தார். தேசிய உதவி தலைவர் டத்தோ அசோஜன், தேசிய மகளிர் பிரிவு தலைவி சரஸ்வதி நல்லதம்பி, முன்னாள் பொறுப்பாளர்களான டத்தின் கோமலா தேவி கிருஷ்ணமூர்த்தி, கமலா கணபதி உள்ளிட்டோர் அதில் பங்கேற்றனர். 3 வட மாநில மாயிகா மூத்த தலைவிகள் ஒன்று கூடி நட்பு பாராட்டியதோடு கட்சி வலுவுடன் திகழ தங்களின் பிளவுபடாத ஆதரவையும் கடப்பாட்டையும் மறு உறுதிப்படுத்தினர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய சிலம்ப போட்டியை மாயிகா தேசிய தலைவர் கெடா லூனா ஸ்பாயா பசாரில் நேற்று தொடக்கி வைத்தார். மலேசிய சிலம்ப கழகத்தின் கெடா கிளை, MIED எனப்படும் மாஜு மேம்பாட்டு கழகம், மாயிகாவின் தேசிய விளையாட்டுக் குழு ஆகியவை இணைந்து அந்த 3 நாள் போட்டியை தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மண்டபத்தில் ஏற்பாடு செய்துள்ளன. நேற்றைய திறப்பு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் 30 பிரிவுகளில் போட்டிகளில் பங்கெடுத்தனர். இது வெறும் போட்டிக்களமாக இல்லாமல் சிலம்பாட்டக்காரர்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்பதையும் இந்தியர்களின் இந்த பாரம்பரிய தற்காப்பு கலையின் பெருமையை உயர்த்துவதையும் தேசிய அளவில் விளையாட்டு உணர்வை ஊட்டுவதையும் நோக்கமாக கொண்டது. அதோடு தேசிய சிலம்ப அணிக்கான வீரர் வீராங்கனைகளை தேடும் களமாகவும் இப்போட்டி விளங்குகிறது. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டிக்கு தயாராகி வரும் மாநில சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கும் ஒரு சிறந்த பயிற்சி களமாக இப்போட்டி அமைந்துள்ளது. சுமார் 150 பெற்றோர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து போட்டியாளர்களுக்கு ஊக்கமளித்தனர்.
தீபாவளி திருநாள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா சட்டமன்றம் AB 268 மசோதாவை நிறைவேற்றி தீபாவளியை மாநில பொது விடுமுறை நாட்களின் பட்டியலில் சேர்த்திருக்கிறது. இந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசாங்க ஊழியர்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை பெறுவர். மேலும் சமூக கல்லூரிகள் மற்றும் பொது பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படலாம். கடந்த ஜனவரி மாதம் முன்மொழியப்பட்ட இந்த மசோதா தற்போது சட்டசபை, செனட் சபை இரண்டிலும் நிறைவேற்றப்பட்டு மாநில ஆளுநரின் கையொப்பத்துக்காக காத்திருக்கிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடும் தீபாவளியின் ஆன்மீக பண்பாட்டு முக்கியத்துவத்தை அமெரிக்காவின் பல மாநிலங்களைப் போல கலிபோர்னியாவும் இப்போது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இவ்வாண்டு தீபத் திருநாள் எதிர்வரும் அக்டோபர் 20 திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விஞ்ஞானத்தை தாண்டி மனித வாழ்வின் பல்வேறு கூறுகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் AI செயற்கை நுண்ணறிவு அடுத்து அரசியலிலும் கால் பதித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் உலகின் முதல் AI அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். அண்மையில் அங்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான எடி ராமா புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு முயற்சியாக அந்த AI அமைச்சரை நியமித்துள்ளார். பாரம்பரிய உடை அணிந்த அந்த டிஜிட்டல் பெண் அவதாரத்திற்கு டியலா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாட்டில் ஏற்கனவே அல்பேனியா தளத்தில் பொதுமக்களுக்கு ஆவணங்கள் தொடர்பான உதவிகளை செய்யும் இணைய உதவியாளராக டியலா செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. டியலா என்பது அல்பேனியா மொழியில் சூரியனை குறிக்கும். இந்த AI அமைச்சர் அரசாங்க டெண்டர் குத்தகை நடைமுறைகளை மேற்பார்வையிட்டு ஊழல் அம்சங்களை தடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை அதிகாரப்பூர்வமானதல்ல, சிம்பலிக் அல்லது வெறும் குறியீட்டு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், அல்பேனியாவின் அரசியல் சட்டத்தின்படி அமைச்சராக இருப்பவர் குறைந்தது 18 வயது நிரம்பிய மனநலத்தால் தகுதியான குடிமகனாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.